ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு ஐயன் ஐயப்பனுடைய அந்த சபரிமலை அனுபவங்களை, ஐயன் ஐயப்பனுடைய மகத்துவங்களை, சபரிமலை பயணத்தினுடைய மகத்துவங்களை, அந்த அனுபவங்களை எல்லாம் பல பல குருசாமிமார்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வரிசையிலே இன்றைய நாளிலே நம்மோடு இணைந்திருக்கின்றார் அன்பிற்குரிய பாலசுப்ரமணியம் குருசாமி அவர்கள். பல மலைப்பயணம் கண்டவர், ரொம்ப அருமையான ஒரு குருசாமி. இன்றைய நாளிலே நம்மோடு ஐயன் ஐயப்பனை பற்றியும் இந்த விரத மகிமைகளை பற்றியும் தன்னுடைய சபரிமலை அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றார். அன்னார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். சுவாமி சரணம். வாங்க சுவாமி சரணம். சுவாமி சரணம் ஐயப்பா. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். நல்லா ஐயப்பன் இருக்கும்போது நமக்கு என்ன குறை? இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜெம் டிவிக்கு நன்றி. ஜெம் டிவிக்கும் ஜெம் டிவி ஸ்டாஃப்ஸ் அத்தனை பேருக்கும் குறிப்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சந்தோஷம். சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் முதல் முறை பயணம் எப்போ, எந்த வருஷம் ஆரம்பிச்சிங்க சபரிமலை பயணம்? 1979 நான் சபரிமலைக்கு போக ஆரம்பித்தேன். அது எப்படி, எங்கள் ஆற்றுல ஐயப்பனுடைய வாசனையே கிடையாது. எங்கள் அண்ணா வந்து 1978 சென்னையிலேருந்து சபரிமலைக்கு பாத யாத்திரையாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வந்தான். அவன் 1978 சபரிமலைக்கு பாத யாத்திரையாக மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலேருந்து பாத யாத்திரையாக போனான். ஸோ அப்போது நான் போய் ஐ திங்க் எனக்கு என்ன அப்படின்னா கார்த்திகை 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ மாலை போட்டு 1 நாள் 2 நாள் தான் ஆற்றுல இருந்தான். அதுக்கப்புறமா மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் இருமுடி கட்டின்ட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு 5-6 பேர் கிளம்பி அங்கேருந்து சபரிமலைக்கு பாத யாத்திரை. நான் அந்த வயசுலேயே, அப்போ எனக்கு வயசு வந்து 16 வயசு. அப்போ எனக்கு நான் அவள் கூட இருமுடி கட்டிட்டு கிண்டி சைதாப்பேட்டையில் இப்போ அந்த இடம் மெட்ரோவாக எடுத்து அங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அந்த அம்மன் கோயில் வரலையும் நான் கூட அவள் கூட அம்மன் கோயில் இருக்கு, பிடாரி இளங்காளி அம்மன் கோயில். அந்த நான் கூடவே அவள் கூட நான் அப்போவே சரணம் கூப்பிட்டு அவள் கூட போய் அந்த சைதாப்பேட்டை அந்த அம்மன் கோயில் வரலையும் நானும் கூட போய் இது பண்ணிவிட்டு அவளை அங்கேருந்து வழி அமுச்சு விட்டுட்டு நான் திருப்பி சைக்கிளில் ஆற்றுக்கு வந்துட்டேன். நான் ஸோ அப்படி தான் எனக்கு ஐயப்பனுடைய நாமம் எனக்கு சொல்கிறதுக்கு உண்டான இது கிடச்சி வந்தது. 79 அவன் பஹ்ரைனுக்கு கிளம்பி போயிட்டான். சரி. அப்போ எங்கள் ஆற்றுல பின்னாடி அவுட் ஹவுஸில் குடியிருந்தவரை பேர் ஹரிஹரன்னு. அவர் வந்து டிவிஎஸில் ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போ அவர் டிவிஎஸில் ஒர்க் பண்ணும்போது அவர் சபரிமலைக்கெல்லாம் அவர் ரெகுலராக போயின்னு இருந்தார். அப்போ எங்கள் பாட்டி இருந்தா. அப்போ எங்கள் பாட்டிக்கிட்ட வந்து ஹரிஹரன் மாமா வந்து சொன்னார், போன வருஷம் ரமணி மெட்ராஸில் இங்கேருந்து பாத யாத்திரையாக சபரிமலைக்கு போனால் இந்த வருஷம் பஹ்ரைனில் இருக்கான். இப்போ இந்த வருஷம் ஆற்றுல மலைக்கு போகிறதுக்கு யாரும் இல்லைன்னா அவன் தான் பாலா இருக்கான், இல்லை நீ கூட்டுன்னு போனி அப்படின்னு. அப்போ நான் வாசலில் ஆற்றுல வறண்டாவில் உட்காந்துருந்துன்றோம் பேசின்னு இருக்கோம். அப்போ பேசின்னு இருக்கும்போது அப்போ அவர் சொன்னார், நீ வரியாடா அப்படின்னு கேட்டார். வரமாம்மா அப்படின்னேன். டே ஹரிஹரா, போயிட்டு அவனுக்கு கருப்பு வேஷ்டி துண்டு எல்லாமே நீ போய் வாங்கிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, அவர் உடனே நாள் என்றைக்கு நல்லா இருக்கு பாரு பாட்டி அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நாள் பார்த்து சொன்னால் என்னை கூட்டின்னு போய் மைனர் ட்ரஸ்ட்டுபுரத்தில் ஒரு படுத்த குருசாமி. அப்போவே அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75-80 வயசு. அப்பா, எனக்கு பேர் சரியாக ஞாபகம் இல்லை அந்த மாமா பேர். அவர் படுத்த குருசாமி. அவருக்கு அவர் தான் குருசாமி. அவர்கிட்ட ஆயுஷன் போய் இவரும் பல மலைகள் கண்டவர் தான். பட் ஆனால் இவர் போடலை. இவர் வந்து அதுதான், அது அந்த காலத்து குருசாமிகளுடைய ஒரு மிகப்பெரிய மகத்துவம். இன்றைக்கும் நம்ம பெரிய பெரிய குருசாமிகளை பற்றிலாம் பேசுகிறோன்னா அது காரணம் அவங்க நடந்துட்ட முறை தான். அதுதான். அப்போ அவர் வந்து சொன்னார், என் குருசாமி கிட்ட ஆயுஷன் போய் நான் உன்னை மாலை போட்டு நான் மாலை போடுறேன்னு சொல்ல மாட்டார் அவர். என்ன மைனர் ட்ரஸ்ட், நாங்கள் இருந்தது ஜெகரியா காலனியில் இருந்தோம். அவர் எங்கள் ஆற்றுலேருந்து காலையில் குளிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு இது பண்ணிவிட்டு அவர், நான் அப்போ வந்து இதுதான் இது பண்ணியிருந்தேன்,
பேண்ட் ஷர்ட்டு தான் போட்டிருந்தேன். அவர் ஐஷன் போய் அவாத்தில் குருசாமி கிட்ட அந்த வேஷ்டி துண்டெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி பூஜை பண்ணி முடித்து மாலை எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் இது பண்ணி கொடுத்து தான் என்னை வேஷ்டி கட்டிட்டு வர சொல்லி ஞான முத்ராம் சாந்த முத்ராம் குரு முத்ராம் நமாமி அந்த மந்திரம் சொல்லி தான். ஆமாம், இப்போ மாதிரிலாம் வரும் சாமியே சரணமையப்பன்லாம் போட மாட்டான், அது மாதிரி போட மாட்டான். இப்போ அவரு தான் எனக்கு வந்து 1979 என்னை கூட்டின்னு போய் அந்த மைனர் ட்ரஸ்ட் பொறுத்தில் இருந்த அந்த குருசாமி அந்த மாமா கிட்ட மாலை போட்டதுனோட இது அவர் கைப்பட்டு பட்டது, மாலை கழுத்தில் விழுந்தது. இன்னைய வரலையும் எனக்கு அந்த பாக்கியம், மலைக்கு சபரிமலைக்கு போகிறதுக்கு உண்டான பாக்கியம், அந்த கை ராசின்னு ஒன்று இருக்குல்ல, அவர் ஆரம்பித்து வச்சார். இன்னைய வரலையும் 45 வருஷமாக போயிட்டு வந்துட்டுருக்கேன். பெரிய விஷயம். ஸோ இப்போ நான் பெரும்பாலும் வந்து மண்டல மகரத்துக்கு போகிறதில்ல. காரணம் என்ன, கூட்டம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் அதுக்கு மேலே. அதனால் எனக்கு நிற்க முடியறதில்லன்றது. நான் மாசத்துல மாச பூஜைக்கு போயிடுறது. பகவான் எப்போ எனக்கு உணர்த்துறாரு. வயசானவங்களும் குழந்தைகளும் இந்த மாச பூஜையில் போகிறது தான் நல்லது. ஆமாம், எல்லாரும் அதான் சொல்கிறாங்க, நீங்கள் மண்டல மகரத்துக்கு வரணும். மண்டல மகரத்தில் வந்துட்டு அந்த கூட்டத்தில் 8 மணி நேரம் 10 மணி நேரம் என்னால் நிற்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குது. அந்த சிரமங்கள்லாம் ரொம்ப அனுபவிச்சதுனால சரின்ட்டு மாத பூஜைக்கு நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு சமீபத்தில் ஒரு 10 வருஷமாகவே நான் மாத பூஜைக்கு தான் போகிறேன். வருஷத்துக்கு பகவான் என்னை என்னவோ ஒரு உணர்த்துவான், மாலை போட்டுக்கோன்னுவான். திடீர்னு எனக்கு விடிகாலையில் காலைல எழுந்த உடனே சொல்லுவேன், நான் மாலை போட்டுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். சரின்ட்டு ஆற்றுலையும் அவளும் ஒன்றும் சொல்ல எனக்கு தடுங்கல் பண்ண மாட்டான். இன்னைய வரலையும் எனக்கு கூட எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு நன்றி. ஆத்துக்காரி வந்து நமக்கு கோஆப்ரேட் பண்ணல அப்படின்னா நம்மளால மாலை போட்டுக்கவே முடியாது. இருக்கிற லேடிஸ்க்கு தான் முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். அதான் நம்ம மாலை போட்டுக்கிறோம், விரதம் இருக்கிறோம். மாலை போட்டுக்காமல் நமக்காக விரதம் இருந்து நம்ம உண்மையாக சொல்ல போனால் நம்மளுடைய விரத பலத்தில் பாதி அவங்களுடைய பலம் தானே ஒழிய நம்ம பலம். அதனால அவளுக்கும் ஒரு நன்றி இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கணும். எனக்கு கல்யாணம் ஆகி 89 கல்யாணம் பண்ணிட்டேன் அவளை. 89 கல்யாணம் பண்ணிட்ட போது எல்லாரும் சொன்னா இந்த வருஷம் நீ மலைக்கு போக வேண்டாம், புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு. அப்போ என்னோட குருசாமி வந்து சட்டாம்பள்ளா வெங்கட்ராமன் எனக்கு மாலை போட்டவர் வந்து மைனர் ட்ரஸ்ட் போர்ட்டில் இருந்த அந்த விவரம் 81 82 ஞாபகம் இருக்கேன். அந்த வருஷத்துலேருந்து சட்டாம்பள்ளா வெங்கட்ராமன் கூட தான் நான் மலைக்கு போக ஆரம்பித்தேன். அவர் வந்து தென்னிந்தியன் நடிகர் சங்கத்தில் பொருளாளராக இருந்தார். அப்போ வந்து சிவாஜி சார் வந்து தலைவர், மேஜர் சுந்தரராஜன் வந்து பொருளாளர், சட்டாம்பள்ளா வெங்கட்ராமன் வந்து அது செயலாளர், இவர் பொருளாளர். அவருடைய இது எனக்கு கிடைச்சது, நட்பு கிடைச்சி அவர் கூட மலைக்கு போகிறதுக்கு உண்டான பாக்கியம் கிடைச்சது. அதில் அப்படியே ஆரம்பித்தோம். அவர் கூட மலைக்கு போன வரைக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஹபீபுல்லா ரோட்லேருந்து தான் நாங்கள் இருமுடி கட்டிட்டு கிளம்புவோம். இப்போ 83ன்னு நினைக்கிறேன். 83ல் நாங்கள் வந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்துலேருந்து ஒரு 30 பேர், எல்லாம் சினிமா சம்மந்தப்பட்டவா தான். சங்கிலி முருகனோட அண்ணா கோகுல் கிருஷ்ணா டைரக்டர், நம்ம இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற பார்த்திபன், அவர் வந்து அப்போ வந்து பாக்யராஜ் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ அப்போ அவர் இது மாதிரி ஒரு சினிமா சம்மந்தப்பட்டவா. அப்புறமா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எல்லாம் ஒரு 30 பேர் நாங்கள் பயணம் பண்ணோம். அது நாங்கள் போனோம் ட்ராவல்ஸ் இந்தியா பஸ்ஸு, எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்குது. அந்த பஸ்ஸு வந்து ட்ராவல்ஸ் இந்தியா பஸ்ஸு, அதில் நாங்கள் போகிறோம். அதில் நம்ம குறிப்பாக சொல்லணுன்னா ஸ்ரீகாந்த் குருசாமியே எங்கள் கூட வந்தார் அந்த வருஷம். அதாவது நம்பியார் சுவாமிக்கு ஏற்ற ஒரு சீடர்னா அவர் தான். அது என்னவோ அந்த பாக்கியம். அந்த வருஷம் வந்து சட்டாம்பள்ளா வெங்கட்ராமன் கூட அவர் வந்தார். அந்த ஒரு வருஷம்தான் அவர் கூட வந்தார். அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து வரல. அவர் நம்பியார் சாமி கூட போக ஆரம்பிச்சிட்டார். அந்த வருஷம் நம்பியார் சாமிக்கு பூஜைக்கு எல்லா கைங்கரியமும் பண்ணுறவர் அவர் தான். ஏன்னா நம்பியார் சாமி பேசவே மாட்டார். ஃபுல்லாக மாலை போட்டார்னா மௌனம் தான், முக்கால்வாசி மௌனத்தில் தான் இருப்பார். ஒரு வார்த்தை 2 வார்த்தை ஐயப்பனை பற்றி பேசினா உண்டே ஒழிய மற்றபடி அனாவசியமாக பேசவே மாட்டார்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி இவர் வந்து ஸ்ரீகாந்த் சாமி தான் முழுக்க முழுக்க நம்பியார் சாமி பண்ணுற பூஜைகளுக்கு எல்லாம் அவர் தான் ஃபுல்லாக அசஸ் பண்ணுவார்னு சொல்லுவாங்க. ஆமாம். அப்போ அந்த வருஷம் வந்து நாங்கள் சபரிமலைக்கு பயணம் ஆரம்பித்தோம். தென்னிந்திய நடிகர் சங்கத்துலேருந்து அபிபுல்லா ரோட்லேருந்து பஸ்ஸில் கிளம்பினோம். அப்போது நாங்கள் போயிட்டு எருமெலியில் பேட்டை துள்ளிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பம்பைக்கு போயிட்டு பம்பையிலேருந்து சன்னிதானம் போய் சுவாமி தரிசனம் எல்லாம் பார்த்துட்டோம். சுவாமி தரிசனம் பார்த்துட்டு பம்பைக்கு கீழே இறங்குறோம். பெட்ரோல் பங்க்கில் நாங்கள் வந்து இது பண்ணுறோம். அங்கே வந்து இது பார்த்தா பஸ்ஸு எங்களை இறக்கி விடும்போது பஸ் வந்து இறக்கி விட்டு போயிட்டான். திருப்பி அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அனௌன்ஸ்மெண்ட்டு பம்பையிலேருந்து பண்ணுறோம். இந்த மாதிரி நடிகர் சங்கத்துலேருந்து வந்த பஸ்ஸு, ட்ராவல்ஸ் இந்தியா பஸ்ஸு வரணும் வரணும் வரணும்னு. நாங்கள் காலையில் வந்தது ஒரு 8 மணி 8:30 மணிக்கு நாங்கள் பம்பைக்கு வந்துட்டோம். அனௌன்ஸ் பண்ணுறோம் ஆளை காணோம், பஸ்ஸே வரல. ஆச்சு, டைம் போயிட்டே இருக்கு, என்னன்னு தெரில. அப்புறம் சங்கிலி முருகன் சாமி, அவள் அண்ணா, இன்னும் ஒருத்தர் 2 பேர் குருசாமி கிட்ட, சட்டாம்பல வெங்கட்ராமன் குருசாமி கிட்ட சொல்கிறா, நாங்கள் போய் பஸ்ஸு எங்கே இருக்குன்னு நாங்கள் போய் நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு. அப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் லெவல் வரலையும் தான் இருக்கும். ஸோ அப்போது இவா நடந்து போகிறா. அப்போல்லாம் நிலக்கல்லாம் கிடையாது, நிலக்கல் பார்க்கிங்லாம் கிடையாது. இவா நடந்து போகிறா. மணி 12 ஆச்சு, 1 ஆச்சு, ஒன்றும் தகவல் இல்லை. பஸ்ஸு சாலக்காயம் தாண்டி பலாப்பள்ளிக்கு முன்னாடி சாலக்காயத்துக்கு நடுவில் பஸ்ஸு நிற்கிறது. இவா கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் நடந்துட்டான். அப்போது பஸ்ஸில் டிரைவர் வந்து இந்த சீட் இருக்குல்ல, சீட்டுக்கு மேலே அப்போல்லாம் வந்து இது இந்த டெக்கில் டிவி போட்டு இது பண்ணுவான். ஆமாம். டிரைவர் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து காலை மேலே போட்டுன்னு உட்காந்துன்னு இருக்கிறான். இது பண்ணி சினிமா படம் பார்த்துட்டு இருக்கான். அப்போது ஒரு சின்ன பையன், அந்த காட்டில் அந்த இடத்துல ஜன நடமாட்டமே கிடையாது. ஆமாம். சொல்கிறான், அந்த பையனை வந்த பையன் வந்து அதிகபட்சம் இருந்தால் ஒரு 5-6 வயசு தான் இருக்கும். அப்பா கிடுகிடுன்னு பஸ்ஸு ஏறினா நான் உள்ள. எந்தா சாமி, எந்தா பண்ணுது அப்படின்னு கேட்டானா. படம் பார்த்துட்டுருங்கண்ணா. எந்தா ஒரு ஐயப்பன் படம் இருந்தால் போட, இல்லை ஐயப்பன் பாட்டு போடு அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ போனி அப்படின்னா. ஒரு பாட்டு போடு சாமி, ஐயப்பன் பாட்டு. ஐயப்பன் பாட்டுலாம் இல்லை, நான் சினிமா பார்த்துட்டுருக்கேன், போனி, நானே கடுப்பில் இருக்கேன், போ, இன்னும் போனவங்க இன்னும் வரலையேன்னு அப்படின்னு இதுவாக அடித்து பேசியிருக்கான். ஓ, உங்கள் ஐயப்பன் மாதிரிலாம் வருது, பஸ்ஸை உன்னை தேடி வருது, நீ போ, வண்டி எடுத்து போ அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டான். அடுத்த ஒரு 15-20 நிமிஷத்தில் சங்கிலி முருகன் போய் பஸ்ஸை பார்த்துட்டு டிரைவரை பார்த்துட்டு வாங்க போகலன்னா, நீங்கள் யாராவது பையன்கிட்ட சொல்லி விட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இதுமாரி நீங்கள் வர்றது யாராவது பையன் பார்த்தேன். நாங்கள் யாரையும் பார்க்கல, இந்த காட்டில் யாருமே இல்லையே, வண்டி போது வருது அவ்வளோதான். இல்லை, நாங்கள் பஸ்ஸை தேடி நடந்து போயிட்டாரு, ட்ராப் பண்ணிட்டு. பஸ்ஸு பார்க்கிங்க்கு இங்கே இது பஸ் இல்லை, அதனால அங்கே பார்க்கிங்க்கு இடமே கிடையாது. சாலக்காயத்தில் கூட நிறுத்தத்துக்கு இடம் கொடுக்கலையா? அந்த பிரச்சனை. ஆமாம், இது கிடையாது. பம்பாயில் பார்க்கிங் கிடையாது. பம்பாயில் இது கார் மட்டும்தான் பார்க்கிங்கு. பஸ் எல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறது 82-83. 83. அப்போது டிரைவர் சொல்கிறான்னா, இதுமாரி ஒரு பையன் வந்தான், சின்ன பையன், நான் படம் பார்த்துருந்தேன், நான் வந்து ஐயப்பன் என்ன பார்க்குறேன்னு கேட்டான், சினிமா பார்த்துருக்கேன், ஐயப்பன் படம் இருந்தால் போடு அப்படின்னு சொன்னால், நான் அதெல்லாம் முடியாது, நான் படம் பார்த்துட்டுருக்கேன்னா ஒரு ஐயப்பன் பாட்டாவது போடு அப்படின்னு. போட முடியாது பொண்ணு. அந்த பையன் சொல்லிட்டு போனால், உங்கள் சாமியெல்லாம் பஸ்ஸை உங்களை தேடி வந்துட்டுருக்கு, நீ பஸ்ஸை எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு. ஏற்ற மாதிரி யாராவது பையன்னா, நாங்கள் யாரையும் பார்க்கலையேன்னு. அவன் மெட்ராஸ் வர வரைக்கும் சாமி
சொல்லி 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 ஆதங்கப்பட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சங்கிலி முருகன் சாருக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் இது ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி சாமி. சிவன் கோயில் ஒன்று கட்டிருக்காரு அவர் ஊர்ல கேள்விப்பட்டேன். அவர் ரொம்ப ஸ்பிரிச்சுவல், ரொம்ப ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு. அவரு வந்து ஒரு வெற்றி படம் கொடுத்துட்டாரு. அதாவது சினிமாங்கிறது ஒரு மாயை, ஆனா அந்த மாயையில இருக்கிறவங்க நிறைய பேர் மாயையை கடந்தவங்களா இருக்காங்க. அதனால தான் நம்பியார் சாமி வந்து இவ்வளவு நம்ம கொண்டாடுறோம். நம்பியார் காரணம், அதாவது நம்பியார் சாமி பேசுறதுக்குலாம் நமக்குலாம் அருகதை இருக்கான்னு தெரியல. அதாவது சந்தர்ப்பம் அமைஞ்சும் தப்பு பண்ணாம இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் உண்மையான ஒரு மனிதர். ஆனா உண்மையிலே நம்ம ஒரு நன்றி சொல்லணும். அதாவது நம்பியார் சாமி, வீரமணி சாமி, ஜெயஸ்தா சாமி, இவா வாழ்ந்து அவ 2 பேர் வாழ்ந்து முடிச்சா இவர் வாழ்ந்துன்னு இருக்காரு. இவா சபரிமலைக்கு போக ஆரம்பித்த காலத்துக்கு இதுலேருந்து நம்மளும் கூட இவா கூட நம்ம போயிருக்கோன்றத போது நமக்கு பெரிய பாக்கியம் நமக்கு. உண்மையிலேயே இவா நம்ம வந்து ஐயப்பனை இந்த அளவுக்கு பிரபலப்படுத்தினது, இந்த அளவுக்கு நம்ம எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னா, திரைத்துறை பிரபலங்களோட வேற யாரும் உங்களுக்கு அனுபவம் இந்த மாதிரி? எனக்கு அதான் சொல்றேன், இவர் ஸ்ரீகாந்த் சாமி, அதுல வந்து பார்த்திபன் சாமி அசிஸ்டன்ட் டைரக்டரா எங்க கூட வந்தார்ல. அந்த வருஷம் 84வது வருஷம் பார்த்திபனுக்கு புதிய பாதை படம் ரிலீஸ் ஆயிடுது. அவர் ரிலீஸ் ஆகி நல்லா பிரபலமாயிட்டாரு. அப்போ அந்த வருஷம் அவர் மலைக்கு போனோம். அதுக்கு முன்னாடியே மாலை போட்டு மலைக்கு வந்தார். ஆமா, 83ல எங்க கூட பஸ்ல வந்தாரு. அவர் பாக்யராஜ் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணும்போதே எங்க கூட வந்தாரு. 84ல் அவர்கிட்ட இருந்து தனியா வந்து அவர் படம் பண்ணி புதிய பாதை படம் பண்ணி ரிலீஸ் ஆயிடுது. படம் ரிலீஸ் ஆகி பெரிய பாதை உள்ளவங்களோட வந்து புதிய பாதை கிடைச்சிருது அவருக்கு. ஆமா. ஸோ அதனால அப்போ அவர் மலைக்கு போகணும். அவங்க இப்போ சினிமா ஷூட்டிங்குன்னு இந்த இதில் வந்து என்ன ஆயிடுச்சு, அவருக்கு ரொம்ப லென்த்தி டேஸ் எங்கள் கூட வர முடியலன்றதுனால நான் தனியாக போகிறேன். எங்கள் குருசாமி கிட்ட சட்டம்பலம் அவங்ககிட்ட சொன்னார், நான் இந்த மாதிரி எனக்கு வேலை இருக்குது, ஷூட்டிங் வேலையெல்லாம் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து இருமுடி கட்டி விட்டுருங்க எனக்கு. ஸோ கட்டி விட்டுட்டிங்கன்னா நான் காரில் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் என்னப்பா வந்து பண்ணி கொடுத்துட்றேன்னார். அப்போ வந்து கேகே நகரில் ஒரு குவார்ட்டர்ஸில் மாடியில் இருந்தார். எம்ஐஜி பிளாக்லேயோ இதுலேயோ இருந்தார். ஸோ அப்போ குருசாமி சொன்னார், வாடா பாலா, நீ என் கூட பார்த்திபன் மலைக்கு போக போகிறேன்னா, அதனால் இருமுடி கட்டி விடணும்னு சொல்கிறான், அதனால் நம்ம போய் கட்டி அவர் பார்த்திபனை வழி அமுச்சு விட்டுட்டு வந்தெல்லாம் இருமுடி கட்டி அப்படின்னு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம்பாக்கத்துலேருந்து ஒரு ஆட்டோ வச்சுட்டு அங்கே பார்த்திபநாத்துக்கு போயிட்டு அவருக்கு வாத்தில் வச்சு பூஜையை பண்ணிவிட்டு இருமுடி கட்டி அவருக்கு காரில் நாங்கள் வழி அமுச்சு விட்டுட்டு நாங்கள் திருப்பி வந்தோம். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன், நாங்கள் அதே நாளில் நாங்கள் இருமுடி கட்டி நீ யாத்திரை கிளம்புறோம் ட்ரெயினில். அன்றைக்கே கிளம்புறோம். ஆமாம், நாங்கள் காலையில் எங்களுக்கு நாங்கள் இருமுடி கட்டி முடிச்சிட்டோம். அவர் மத்தியானம் இருமுடி கட்டிட்டு அவர் காரில் கிளம்பிட்டார். ஸோ அது மாதிரி அவர் கூட எங்களுக்கு ஒரு அனுபவம் அந்த மாதிரி பார்த்திபன் கூட. அதுக்கடுத்து நான் நம்பியார் சாமி, முத்துராமன் சாமி, இவங்கெல்லாம் வந்து நான் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் ரெகுலராக வருஷம் நான் சந்திப்பேன். நான் அப்போது வந்து 79 80லேருந்தே மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் நாங்கள் 78லேருந்து அண்ணா மலைக்கு போனதுலேருந்தே நான் போயின்ட்டுருக்கேன். 79 80லேருந்து நான் மாலை போட்டு நான் மலைக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து டெய்லி காலையில் சாயங்காலம் 2 வேளையும் குளிச்சுட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு தான் நான் வந்து 81ல் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். 80 வரலையும் காலேஜ் படித்தேன். ஸோ நான் காலேஜ் படித்த காலத்துலேயே நான் மாலை போட்டாச்சுன்னா. ஸோ நான் காலையில் குளிச்சுட்டு ஆற்றுல சரணம் சொல்லிவிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு ஐயா பகவான் அங்கே போயிட்டு சுவாமி தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் தான் காலேஜுக்கே போவேன். திருப்பி காலேஜிலேருந்து வந்து சாயங்காலம் மறுபடியும் அதே மாதிரி குளிச்சுட்டு ஆற்றுல சரணம் சொல்லிவிட்டு சாயங்காலத்தில் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் தீபாரதனை நடக்கும். ஆமாம், எல்லா சன்னதி அப்போ வந்து 6:45 மணிக்கு. ஆமாம், 6:30 மணிக்கு ஆரம்பிப்பான். ஐயப்பன், பிள்ளையார், முருகன் இந்த 3 சன்னதி தான் இருந்தது. அப்போ மாளிகைபுரத்தம்மன் சன்னதி கிடையாது, குருவாயூரப்பன் கிடையாது. ஸோ இந்த இது 3 தீபாரதனை முடிஞ்ச உடனே
மண்டல மகரத்தில் கற்பூர ஜோதி பிரதர்ஷனம் 3 பிரதர்ஷனம் வருவா. நான் தவறாமல் அந்த கற்பூர ஜோதி பிரதர்ஷனத்தில் நான் கலந்துருவேன். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். அந்த டைம்லலாம் நாங்கள் கலந்துக்கிட்டது. அப்போல்லாம் வந்து குருசாமி சொல்லுவா 6 மலர் பூஜை பார்க்கணும், 3 விளக்கு பூஜை பார்க்கணும். கன்னிசாமிங்கெல்லாம் வந்து 6 மலர் பூஜைக்கு போகணும், 3 விளக்கு பூஜைக்கு போகணும். கண்டிப்பாக இதை பார்த்தா தான் நீங்கள் அடுத்த இது சபரிமலைக்கு யாத்திரைக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்லுவா. இன்னைக்கெல்லாம் யாரும் காலையில் மாலை போட்டு சாயங்காலம் நம்ம அந்த குருசாமிகளை பற்றி அவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற குருசாமிங்க பெரும்பாலும் அதுக்கு தங்களை தயார்படுத்திக்கணும். ஆமாம், கண்டிப்பாக இந்த விதிமுறைகளை நிச்சயமாக கடைபிடிச்சே ஆகணும். இன்னைக்கு கடைபிடிச்சாதான் எங்களோட வரலாம் அப்படிங்கிற கட்டுப்பாட்டை குருசாமிங்கள் கொண்டு வந்துட்டாக்கா சபரிமலை பயணத்தில் வந்து தேவையில்லாத சர்ச்சைகளோ இந்த இதுக்கெல்லாம் இடம் இல்லாமல் போயிடும். அப்போது பட்டு இன்னைக்கு எல்லாமே என்ன பண்ணுறா, எனக்கு ஆஃபீஸில் லீவ் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்ட்டு 1 மண்டல காலம் நிச்சயம் விரதம் இருக்கணும். 41 வாரமே நோன்பு இருந்து 6 படி ஏறி, ஸோ அந்த 41 நாள் விரதம் இருந்து 42வது நாள் தான் நம்ம படியவே மதிக்கணும். ஸோ அப்போ அதுதான் நம்மளுடைய தாத்பரியம், அதுதான் முறை. இன்னைக்கு யாரும் அதை கடைப்பிடிக்கிறதே கிடையாது. பட் ஆனால் அதுதான் முறை. இல்லை ஒரு 60-40 60-40 நம்ம வந்து இந்த இதுவாக போகிறவாளை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்மளை மாதிரி கரெக்டாக போகிறவாளை பற்றியே நம்ம நினைப்போமே, அவ்வளோதானே, நல்லதே நினைப்போம். அவ்வளோதான் என்ன சொல்கிறேன்? அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி வந்து மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் இருந்து அதே மாதிரி நான் கன்னிசாமி, நான் இன்றைக்கும் கன்னிசாமின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் தான் என்னை இது பண்ணி ஹானர் பண்ணி கூப்பிட்டு குருசாமின்னு இது பண்ணுறேன். நான் என்றைக்கும் நான் குருசாமின்னு நான் இது பண்ணிக்கிறது, நான் சொல்லிக்கிறதும் கிடையாது, நான் என்னை பற்றி பிரபலப்படுத்திக்கிறதும் கிடையாது. இப்போல்லாம் நான் பெரும்பாலும் பார்த்தேன்னா நான் தனியாக தான் போகிறேன். இல்லைனா என் ஆத்துக்காரி வந்தால்னா அவளை கூட்டின்னு போவேன். பையன் வரேன்னானா பையனை அழைச்சிட்டு போவேன். இப்போ கடைசியாக நான் தீபாவளி அன்னைக்கு இருமுடி கட்டிண்டு ஆற்றுலேயே இருமுடி கட்டிண்டு பகவான் என்னவோ உணர்த்தினார் எனக்கு. நான் தீபாவளி அன்னைக்கு ஆற்றுல இருமுடி கட்டிண்டு நான் கடைசியாக நான் போய் பகவானை தரிசனம் பார்த்துட்டு வந்தேன். தீபாவளி 21ஆம் தேதி போய் தரிசனம் பார்த்துட்டு வந்தேன். அதுமாரி நான் அந்த விளக்கு பூஜையெல்லாம் வந்து நுங்கம்பாக்கத்தில் விளக்கு பூஜை, வடபழனியில் அந்த விளக்கு பூஜையெல்லாம் ரொம்ப இது ரொம்ப வருஷமாக நடக்கிறது. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச முதல்ல சென்னையில் விளக்கு பூஜைன்னு ஆரம்பித்தது சைதாப்பேட்டையும் ஆலந்தூரும் தான். ஆலந்தூர், அதுக்கப்புறம் வந்து இதில் நுங்கம்பாக்கத்தில், அதுக்கப்புறமா வடபழனியில் நம்ம இந்த சன்னதி ஸ்ட்ரீட்டில் பண்ணுவோம். ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது அப்போல்லாம் வந்து சாயங்காலம் குளிச்சுட்டு ஆற்றுல சரணம் சொல்லிவிட்டு நான் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் அந்த இது கற்பூர ஜோதி பிரதர்ஷனம் முடிஞ்சேன்னா, அப்போல்லாம் வந்து பிரதர்ஷனம் முடிஞ்சு வெளியில் வந்தால் இந்த இடத்துல ஐயப்ப பூஜை இருக்குது, இந்த இடத்துல ஐயப்ப பூஜை இருக்குது, வாங்கன்னு கூப்பிடுவா. நமக்கு அட்ரஸ் கொடுப்பா. அதை முடிச்சுட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் விளக்கு பூஜை இருந்ததுன்னா, பெரும்பாலும் விளக்கு பூஜை வந்து உங்களுக்கு வந்து சனிக்கிழமை ராத்திரி வைப்போம். சனி ஞாயிறு தான் நடக்கும். ஆமாம். ஸோ அதை இந்த இது மலர் பூஜையை இங்கே முடிச்சுட்டு நாங்கள் விளக்கு பூஜைக்கு போயிடுவோம். விளக்கு பூஜையை இருந்து முடிச்சுட்டு விடிகாலையில் தான் ஆற்றுக்கே வருவோம். ஆனால் ஆற்றுல தேட மாட்டான், செல்ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, தேட மாட்டான். காரணம் என்னன்னு கேட்டேன்னா போயிருப்போம்னு தெரியும், அவளுக்கு நன்னாவே தெரியும். அப்போல்லாம் சைக்கிள் தான் எடுத்துட்டு எல்லா இடமும் போயிட்டு எல்லாம் நல்லா உண்மையிலேயே இது பண்ணிட்டு வருவோம். சந்தோஷம். ரொம்ப ஐயப்பனுடைய அற்புதமான. அதுக்கு அடுத்தது கடைசியாக இப்போது இன்னொரு அனுபவம் 98-99 நான் கோடம்பாக்கத்தில் இருந்து ஒரு 5-6 பேர்னு நினைக்கிறேன் நாங்கள் மலைக்கு போனோம். அப்போது செங்கனூர் போய் இறங்குற வரைக்கும் நான் பர்ஃபெக்டாக இருந்தேன். செங்கனூர்லேருந்து நான் பம்பைக்கு போகிறதுக்குள்ள எனக்கு குளிர் ஜுரம் வந்துடுது.
என்னால் பம்பையில் அப்போல்லாம் பம்பையில் வந்து உள்ளுக்குள்ளேயே கார் எடுத்துகிட்டு போகலாம். ஆமாம். அங்கே கணேஷ் பவன் ஏற்ற மாதிரி அந்த பிரிட்ஜு இறங்குற இடத்துக்கிட்ட காரை நிறுத்தியாச்சு. என்னால் கார்லேருந்து ஒரு அடி காலை கீழே எடுத்து வைக்க முடியல. என் கூட என் ஃப்ரெண்டு வந்தான், அவன் பேர் மணிவண்ணன்னு பேர், குடம்பாக்கத்தில் இருக்கான். நான் சொன்னேன், மணி என்னால் காலை கீழே எடுத்து வைக்க முடியல, என் எருமுடியை உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீ வாழெல்லாம் அழிச்சுட்டு நீ சன்னிதானத்துக்கு போய்டு. அவனும் என் கூட நிறையா வருஷம் வந்திருக்கான். நீ என் எருமுடியை எடுத்துட்டு நீ மேலே போயிடு, நீ எல்லாம் முடிச்சுட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு கீழே வாங்க, நான் படுத்துன்னு இருக்கேன் கார்லையே அப்படின்னு சொல்லி என்னால் ஊறன்றேன் முடியல. சொன்னான், நீயே இப்படி சொன்னா அப்போ நாங்கள்லாம் என்னத்த சொல்கிறது, கிளம்பு நீ எழுந்துரு நீ அப்படின்னா. நான் சொன்னேன், முடியல மணி, என்னால் எழுந்துக்கவே முடியலன்னு. அவன் கார்லேருந்து என்னை கையை பிடிச்சி வெளியில் எடுத்தான். ஐயப்பனே தூக்கி என்னை இழுத்து போட்ட மாதிரி இருந்தது. போய் குழி அப்படின்னா. பம்பைக்கு போனேன், 3 முக்கு போட்டேன், எழுந்தேன். அந்த குளிர் எங்கே போச்சுன்னு தெரில, எல்லாமே என்ன ஆச்சுன்னு தெரில. அதாவது அந்த பகுதி முழுக்கவே ஐயப்பனுடைய உண்மையிலே அது வந்து நம்மள மாதிரி உணர்றவங்களால தான் அதை உணர முடியும். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கு, நமக்கு நேரம் தான் இல்லை. அதனால ரொம்ப சந்தோஷம். இந்த வந்து உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் ஜெம் டிவி நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் பல பல மலைகள் நீங்கள் ஐயப்பனை எல்லாம் தரிசனம் பண்ணணும்னு பிரார்த்தனை. எல்லாம் குருநாதாலோட அனுகிரகம், மகா பெரிவாளோட அனுகிரகம், ஐயப்பனோட அருள் இது நமக்கு எப்பவும் கிடைக்கணும், உங்களுக்கும் கிடைக்கணும், ஜெம் டிவியில் இருக்கிறவா எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாரும் நன்னா இருக்கணும். இதுதான் நமக்கு வேணும். கண்டிப்பா. ரொம்ப நன்றி சுவாமியே சரணமையாப்பா. நன்றி. பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபர ரட்ச ரட்ச மகாபாவும் சாஸ்திரே திவ்யம் நமோ நமக. சுவாமியே சரணமையாப்பா. ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெம் டிவிக்கும் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.